வணக்கம். கீத கோவிந்தம் பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் அமையலேன்னு விஜய் தேவர்கொண்டா ஃபீல் பண்ணியிருப்பாரோ என்னமோ தெரில. திரும்பி அதே டீமோட அப்படியே களமிறங்கியிருக்காரு. அதே டேரக்டர், அஃப்கோர்ஸ் அதே ஹீரோ, அதே மியூசிக் டைரக்டர், அதே எடிட்டர்னு எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சிஸ்டிராமை வச்சு ஒரு சோலோ ரொமான்டிக் சாங் கூட பாட வச்சிருக்காங்க. அந்த பாட்டையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ இவங்களோட இந்த கீத கோவிந்தம் சென்டிமெண்ட் இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா, கை கொடுத்துச்சா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலி ஸ்டார் பாட்டி, 2 அண்ணன் 2 அண்ணிங்க, அவங்களுடைய பசங்கன்னு பெரிய ஃபேமிலியாக சிங்கிள் ஆளாக சுகமான சுமைகளாக நினச்சி தாங்கி பிடிச்சிட்டு வராரு விஜய் தேவர்கொண்டா. அவர் மட்டும்தான் வீட்டில் ஏர்னிங் மெம்பர் அப்படிங்கிறதுனால ரொம்ப சிக்கனமாகவே வாழ்க்கையை நடத்திட்டு வராரு. ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா யார் காலையும் பிடிப்பார், யார் கழுத்தையும் பிடிப்பார், படத்தில் ஒரு டயலாகும் வரும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக வாழ்ந்துட்டு வராரு. இந்த சூழலில் அவரோட வீட்டுக்கு மாடியில் மிருனால் தாக்கூர் குடி வராங்க. முதல்ல அவங்களுக்கும் ஹீரோவுக்கும் ஒரு பிரச்சனை வந்தாலும் போக போக அவங்களும் ஹீரோவோட ஃபேமிலியும் கொஞ்சம் கொஞ்சமாக பாண்டாக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹீரோ இதுதான் நான் தேடின பொண்ணு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிறாரு. ஏன்னா அவர் லவ் பண்ணுற ஒரு பொண்ணு எனக்கு ஜாயின்ட் ஃபேமிலிலாம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறதுனால பொதுவாகவே பொண்ணுங்களாம் வேணாம், யாரோ புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் குடும்பத்தை பிரிச்சுருவாங்க, அதெல்லாம் அப்புறமா தள்ளி போட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த பிளான்ஸ்லாம் தள்ளி போட்டு வச்சிருக்காரு. பட் மிருனால் தாக்கூரை பார்த்தோன்னே அவரோட மைண்ட் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. சரி, ரிலேஷன்ஷிப்பை கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது மிருனால் தாக்கூரை பற்றின ஒரு உண்மை அவருக்கு தெரிய வருது. இதனால் இவனுடைய லவ் பிரேக்கப் ஆகுது. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் ஃபேமிலி ஸ்டார். படத்தில் வர ஃபேமிலியை மட்டும் இல்லை, படத்தையும் தாங்கி பிடிக்கிறார் விஜய் தேவர்கொண்டா. கூடவே மிருனால் தாக்கூரும் தாங்கி பிடிக்கிறாங்க. என்ன மிருனாலுடைய கேரக்டர் அவ்வளோ சிறப்பாக எழுதப்படலனாலுமே கூட அவங்களுடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸே பாதி வேலையை பார்த்து முடிச்சிருது. விஜய் தேவர்கொண்டா அவருக்கும் ஆடியன்ஸுக்கும் பரிச்சயமான அந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ஜோன்லேயே வழக்கமான எக்ஸ்பிரஷன்ஸோட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சண்டை காட்சிகளில் சீரியஸாக பார்த்து கையை கால முறுக்கிட்டு சண்டையும் போடுறாரு. சேட்லி மற்ற நடிகர்கள், மற்ற கேரக்டர்ஸ் எதுவுமே நம்மளுக்கு ரெஜிஸ்டர் ஆகவே இல்லை. அந்த பாட்டி கேரக்டரை தவிர பாட்டி கேரக்டரில் வர ரோஹிணி அத்தங்கடியும் விஜய் தேவர்கொண்டாவும் வர சீன்ஸ் எல்லாமே பார்க்குறது நல்லா ஃபன்னாகவே இருக்குது. அச்சுத் குமார், ஜெகபதி பாபு, வெண்ணிலா கிஷோன் எல்லாருமே வீணடிக்கப்பட்டிருக்காங்க. சினிமாடோகிராஃபி, மியூசிக் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் ஸ்லாகிச்சு சொல்கிற அளவுக்கு இல்லைனாலுமே கூட இந்த ராம்காம் ஜானருக்கு தேவையான அந்த ஆம்பியன்ஸை, அந்த மூடை கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் பின்னணி இசை இன்னும் கூட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கலாம். சிஸ்டிராமுடைய சோலோ பாட்டு ஒன்று இருக்குல்ல, அது இல்லாமல் ஸ்ரேயா கோஷலுடைய பாட்டு ஒன்று இருக்குது செகண்ட் ஹாஃபில், அதுவும் கேட்க நல்லா இருக்குது. இது 2 பாட்டு கேட்க நல்லா இருந்தது. என் கிரெடிட்ஸில் கடைசியில் ஒரு பாட்டு ஒன்று வருது, அப்படியே ஒக்கடவு படத்தில் வர அத்தாரிண்டிக்கு பாட்டை காப்பிடிச்சு போட்டிருந்தாங்க. சூப்பர். அதாவது அத்தாரிண்டிக்கு பாட்டு சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இந்த பாட்டை கேட்டதுமே அந்த பாட்டு ஞாபகம் வந்து அந்த பாட்டை போய் கேட்டோம் பாருங்க. அந்த பாட்டு இன்னும் கேட்க நல்லா இருக்கு. ஹீரோவோட என்ட்ரி, அவர் ஃபேமிலி பேக்ரவுண்ட், அவருடைய லைஃப்னு அதை ஒட்டி வர ஃபன்னியான விஷயங்கள் படம் என்டர்டெய்னிங்காகவே ஆரம்பமாகுது. தென் மிருனால் தாக்கூரோட என்ட்ரி, அவங்களுக்கும் ஹீரோவுக்கும் பிரச்சனை ஆகிற விதம், தென் சமாதானம் ஆகிற விதம்னு இந்த காட்சிகளும் கூட ஃபன்னியாக தான் இருக்குது. ஆனால் ஹீரோ இப்படி தான் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு நிறைய காட்சிகள் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது கண்டிப்பாக கம்மி பண்ணியிருக்கலாம். தென் இவர் மாஸ் ஹீரோ இல்லையா, 2 சோலோ ஃபைட் ஒன்று வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே. அதில் ஃபர்ஸ்ட் ஃபைட்டை கூட மன்னிச்சு விட்டலாம். பட் 2வது ஃபைட் அந்த ஒட்டுமொத்த சீக்வன்ஸுமே தேவையில்லாத அணிதான். தென் செகண்ட் ஹாஃப்ல கதை அப்படியே யூஎஸ்க்கு டிராவல் ஆகுது. அங்கேயுமே கூட இனிஷியலாக வர 1-2 சீக்வன்சஸ் ஓகேவா தான் இருக்கு. ஆனால் ஒன்ஸ் இந்த டெம்ப்ளேட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் போது திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான காட்சிகளை பார்க்குறோமோ அப்படின்னு தான் ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. படம் கிட்டத்தட்ட 162 நிமிஷம் வரைக்கும் ஓடுது. இதில் சாலிடாக ஒரு 10 to 15 மினிட்ஸை ட்ரிம் பண்ணிருக்கலாம். சரி, ட்ரிம் பண்ணலனா கூட பரவாயில்ல. இதில் முக்கால்வாசி இல்லை, 99% ரன் டைமில் மிருனால் தாக்கூர், விஜய் தேவர்கொண்டா இவங்க 2 பேரை மட்டுமே வச்சு சீன்ஸ் யோசிச்சிருக்காங்க. சும்மா ஒரு வெரைட்டி கூட வேற ஒரு கேரக்டர்ஸ், வேற ஒரு டைமென்ஷன் இந்த கதையில் எடுத்துட்டு வரல. ஏன்னு தெரியல. வழக்கமாக ஒரு மாஸ் ஹீரோ அவர் நடிக்கிற படத்தில் தனக்கான ஒரு ஓப்பனிங் சீன், ஓப்பனிங் சாங், பஞ்ச் டயலாக், சண்டையெல்லாம் எதிர்பார்க்கலாம். ஆனால் நம்ம விஜய் தேவர்கொண்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போய் அவர் நடிக்கிற எல்லா படங்கள்லையுமே ஹீரோயின் என் பின்னாடியே சிம் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக ஒரு பாட்டு வச்சே ஆகணும் அப்படின்னு கேட்பாரு போல இருக்கு. எப்படி கீத கோவிந்தம் படத்தில் ராஷ்மிகா அவர் பின்னாடியே போய் ஒரு பாட்டு பாடுவாங்களோ அதே மாதிரி இந்த படத்துலையும் மிருனால் தாக்கூர் அவர் பின்னாடியே போய் ஒரு பாட்டு பாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில இடங்களில் வாட் அ மேன் மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கு. இந்த படத்தோட திரைக்கதையில் நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது லாஜிக்னா கிலோ என்ன விலை அப்படின்னு கேட்பாங்க போல இருக்கு. அந்த லெவலில் தான் இருக்கு. சரி, சினிமாட்டிக் லிபர்ட்டி அதெல்லாம் நம்ம மன்னிச்சு விட்டுருவோம். தென் ரெக்ரெசிவாக ஹீரோ வசனங்கள்லாம் பேசுறாரு, அதை கூட அந்த கேரக்டர் பேசுதுன்னு ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. சரி, அதையும் மன்னிச்சு விட்டலாம். எல்லாமே பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்கணும், நிறைய நல்ல மெசேஜ் சொல்லணும்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு சிச்சுவேஷன் இவங்க படத்தில் வைக்கிறாங்க, அதிலே ஒரு பெரிய ஐரணி இருக்கு. அதாவது இவங்க கண்ணுக்கு தெரியணும் இல்லையா. ஒரு சீக்வன்ஸ், ஹீரோட அண்ணனுக்கு கடன் கொடுத்த அந்த கடன்காரன் ஒரு சின்ன வில்ல தன்னோட அடியாட்களோட ஹீரோட வீட்டுக்குள்ளே பூந்துறாரு. உள்ள பூந்து அப்படியே அவரே உட்காந்து தட்டு போட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டு எல்லாரையும் மிரட்டி ஹீரோட அண்ணி கிட்ட போயிட்டு அசிங்கமாக பேசுவார். ஒன்று எனக்கு பணம் வரணும், இல்லை நீ வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மாதிரி ஆபாசமாக பேசிட்டு வந்துடுவார். பழி வாங்குறது நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார், வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஆட்டோவில் ஏற்றிட்டு அந்த வில்லனோட இடத்துக்கு போயிட்டு அங்கே போய் ஒரு ஃபைட் ஒன்று நடக்குது. அந்த ஃபைட்டை பார்க்கும்போது
முதல்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன்டா அவங்க அண்ணன் குடிச்சிட்டு இவ்வளோ கடன் வாங்கி வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனையை கிரியேட் பண்ணுறான், அவனை நீ தட்டி கேட்க மாட்டேற, ஆனால் கடனை திருப்பி வந்து வில்லனை போய் தட்டி கேட்குறே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. சரி வில்லன் ஆபாசமாக பேசினா அதுதான் ஹீரோ ஃபைட் பண்ணுறாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, ஆனால் வில்லன் ஆபாசமாக பேசினார்ல, அதனால் ஹீரோ அந்த ஃபைட் முடிஞ்சு என்ன பண்ணுறாருன்னா வில்லனுடைய காது கிட்ட போய் அதை விட ஆபாசமாக ஒரு டயலாக பேசி அந்த சீக்வன்ஸை முடிகிறாரு. இது எந்த மாதிரியான ரிவெஞ்சுனே எனக்கு புரியல. சரி, அந்த ஐரணியை நம்ம ஜம்ப் பண்ணி வந்துட்டோம்னா, இந்த படத்துடைய முக்கிய பிரச்சனையாக எனக்கு தோணுது ஃபர்ஸ்ட் இது கீத கோவிந்தம் படத்துடைய அதே டெம்ப்ளேட்டை அப்படியே கார்பன் காப்பி எடுக்க ட்ரை பண்ணதான். என்னதான் அந்த ஃபேமிலி மிடில் கிளாஸ் அது இதுன்னு செட்டப்லாம் மாற்றினாலுமே கூட ரெண்டு கதைகளுமே ஒரே மாதிரியான எமோஷனை தான் கன்வே பண்ண ட்ரை பண்ணுது. ஆனால் அந்த படத்தில் இருந்த ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரி இந்த படத்தில் மிஸ்ஸிங். அண்ட் அதே மாதிரி அவுட் அண்ட் அவுட் ஃபன்னியாகவும் இந்த படம் தெரியல. அதே மாதிரி பீட் டு பீட் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணதுனால இந்த படம் பயங்கர ப்ரெடிக்டபிளாக தான் போகுதா. ஸோ செகண்ட் ஆஃப் ஃபுல் டிஸ்கனெக்டில் தான் ஓடுது. முதல்ல ஹீரோவுக்கும் அவர் அண்ணனுக்கும் பிரச்சனைன்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கான காரணமே ரொம்ப அபத்தமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு ஹீரோயினுக்குமான கான்ஃப்ளிக்ட்ங்கிறது இன்னும் அபத்தமாக தான் இருக்குது. மேபி அந்த கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அது அப்படி ஃபீல் ஆகிருக்கலாம்னு வச்சுக்கிட்டாலுமே கூட அது ரொம்ப ஈஸியாக பேசி சரி பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை தானே, அதே இவ்வளோ போட்டு இழுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. சரி, படத்தை சீக்கிரமாக முடிக்க முடியாது இல்லையா, அதனால் ஹீரோவே முறுக்கிட்டு போகிறாரு, ஹீரோயினை பேச விடாமல் அவரே எல்லாத்தையும் பேசி அவரே சவால் விட்டு போயிட்டு இருக்காருன்ற மாதிரி காட்சிகள் இழுத்தடிச்சிருக்காங்க. அதுவும் ஒரு சீக்வன்ஸில் ஹீரோ அப்படியே பயங்கரமாக காசுலாம் செலவு பண்ணி ஹீரோயின் கிட்ட ப்ரூவ் பண்ணுற மாதிரிலாம் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது பாருங்க. அந்த சீக்வன்ஸை பார்க்கும்போது லூஸா இவன் இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தான் அப்படிங்கிற டெம்ப்ளேட் தான் ஞாபகம் வந்துச்சு. தென் இது எல்லாத்துக்கும் மகுடம் சூட்டுற மாதிரி சரியா அந்த டாப்னு சொல்கிற மாதிரி இந்த லாஸ்ட் 20 மினிட்ஸில் ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. திடீர்னு வில்லன்னு ஒருத்தர் என்ட்ரி ஆகிறார். இவ்வளோ நேரம் எங்கே இருந்தார், கதைக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் தெரியல, திடீர்னு என்ட்ரி ஆகிட்டார். தென் அங்கே நம்ம ஹீரோட ஹீரோயிசத்தை காமிக்கிறதுக்காக ஒரு பெரிய ஃபைட் ஒன்று வச்சிருக்காங்க. ஒரு 1000 பேர் வந்தாலும் ஹீரோ அடிச்சு வர போல இருக்குன்ற மாதிரி ஒரு சண்டை ஒன்று நடக்குது பாருங்க. அதுவும் அந்த சண்டையெல்லாம் முடிஞ்சு காதலுக்கு மரியாதை படத்துக்கு ஹோமாஜ் கொடுக்குற மாதிரி நம்ம ஹீரோ வில்லங்கிட்ட போய் என்கிட்ட கொடுத்துருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய ஜென்சி சொல்வது போல கிரிஞ்சு மேக்ஸ். மொத்தத்தில் இந்த ஃபேமிலி ஸ்டார் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கீத கோவிந்த மாதிரியே ட்ரை பண்ணியிருக்காங்க இல்லையா. அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் கீதமாகவும் செகண்ட் ஆஃப் கோவிந்தாவாகவும் இருக்குது. எப்படி இங்கேம் காவலே மாதிரியே நந்தனந்தனான்னு ஒரு பாட்டை போட்டு அது அந்த அளவுக்கு ஹிட் ஆகலையோ இந்த படமும் அதே மாதிரி தான். எனக்கு பர்சனலாக இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன விஜய் தேவர்கொண்டாவோட குஷியை விட இந்த படம் பெட்டராக தான் தோணுச்சு. ஒரு ஸ்டாண்ட் அலோன் படமாக இன்னும் கூட பெட்டராக இருக்கலாம்னு தோணுச்சு. அவ்வளவே ஒரு ஓகே வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். படம் தமிழ் தெலுங்குன்னு 2 மொழிகளையுமே ரிலீஸ் ஆயிருக்கு. தெலுங்கு வெர்ஷனுக்கு நான் பார்த்த ஐநாக்ஸ் ஸ்க்ரீனில் சப்டைட்டில்ஸ் இருந்துச்சு. இன்னும் சில ஸ்க்ரீன்ஸ்லையும் படத்துக்கு சப்ஸ் இருக்கிறதா தான் செய்தி வந்திருக்கு. என்னன்னா 2 சீன்ஸில் கேரக்டர்ஸ் மலையாளம் பேசும்போது தமிழ் அப்படின்னு சப்டைட்டிலில் வருது. மற்றபடி எல்லாம் ஓகே தான். படத்துக்கு US சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் படத்தில் சில பல லிப்லாக் காட்சிகள்லாம் இருக்குது. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் அதை மைண்டில் வச்சுக்கோங்க.